Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A boy walks to his school at a distance of 6 km with a speed of இவ்வளோ and walks back with a constant speed of இவ்வளோ. இப்போ அவங்க ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா என்ன? 2v1 v2 by v1 plus v2. கொஸ்டின்ல என்ன சொல்கிறான்? பையன் வந்து 6 கிலோமீட்டர் தள்ளி ஸ்கூலுக்கு போகிறான். சரி, என்ன வேகத்தில் போகிறான்? இந்த வேகத்தில் போகிறான். திரும்பி என்ன வேகத்தில் வரான்? இந்த வேகத்தில் வரப்போ ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணி இந்த வேல்யூ 4.8 இது இருக்க முடியாது. ஏன்னா வேல்யூ 2.5லேருந்து 4க்கு நடுவில் இருக்கணும். இந்த வேல்யூ பார்த்தோன்னா சம் 2.1 கிட்ட வருமா? 2.1 கூட வராது, 1.8 கிட்டே இருக்கும். 1.8 1.9. ஏன்னா 26ன்னு வந்தால் தான் என்னது வேல்யூ? 26ன்னு வந்தால் தான் 26 2ஆல் டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 26 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 26 13ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 2 கிடைக்கும். ஸோ எனக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2.5க்கு 4க்கு நடுவில் இருக்கணும். ஸோ 24 13ஆல் டிவைட் பண்ணால் கண்டிப்பாக ஆன்சர் வரும். 1.8 கிட்ட தான் இருக்கும். அதான் சொன்னேன் நான். அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. மிச்சம் இருக்க 2 வேல்யூ. ஸோ 2 v1 வேல்யூ என்ன? 2.5. v2ஓட வேல்யூ என்ன? 4. டிவைட் பை 2.5 4 ஆட் பண்ணால் 6.5 கிடைக்குமா? இப்போ இந்த 6.5 ஹோல் நம்பரை மாற்றுறது எப்படி? 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ. இல்லை சிம்பிளிஃபை பண்ணுறேன், சிம்பிளிஃபை பண்ணு. ஓகேவா? இங்கே பாரு 5 டேபிளில். ஸோ 0.5 டேபிளில் பண்ணால் இது 5 டைம்ஸ், இது 13 டைம்ஸ். இப்போ 2 5s are 10 into 4 40/13. அதான் உங்கள் ஆன்சராக இருக்கும். சரி, எங்களுக்கு இந்த மாதிரிலாம் புரியல. அப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து நல்லா பாரு, போகிறப்ப எவ்வளோ டைம் ஆகுது? அவன் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 6. கரெக்டாக எவ்வளோ டைம் ஸ்பீடில்? 2.5 ஸ்பீடில். அப்போ எவ்வளோ டைம் சார் ஆகுது அவங்களுக்கு போகிறதுக்கு மட்டும்? 2.5. 6 2.5 டிவைட் பண்ணால் ரொம்ப கஷ்டம். சரி, T2 என்ன? அதே 6 ஸ்பீடில் போகிறாங்க. ஆனால் எவ்வளோ 6 கிலோமீட்டர், ஆனால் எவ்வளோ ஸ்பீடில்? 4. அப்போ இங்கே 1.5 மணி நேரம் ஆக போகுது. இப்போ 1.5 மணி நேரமும் ஆகும். 6 கிலோமீட்டர் அவன் நடந்துல போகிறான். 1.5 மணி நேரம் நடந்து போய் 1.5 மணி நேரத்துக்கிட்ட நடந்து வரான்னு வச்சுக்கோ. என்னத்தான் ஆகுறது? படிக்க வேணாம். இங்கே பார்த்தோன்னா 1.5 மணி நேரத்தை விட அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தோன்னா 2, அடுத்து 1 வந்து 0.5. அப்போ 0.4. 1 2.5 டிவைட் பண்ணால் 4 பண்ணி பார்ப்போம். 6 டிவைட் பை 2.5. ஸோ 2.4. கரெக்டாக தான் நான் சொன்னேன். 2.4 ஹவர். இங்கே 1.5 ஹவர். டெய்லி இவ்வளோ நேரம் அவன் ட்ராவல் பண்ணுறான்னா அவன் என்றைக்கு உட்காந்து படிக்கிறது? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அவங்க? அவனோட ஆவரேஜ் ஸ்பீட் கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீட் என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? போகிறது 6 கிலோமீட்டர், வரது 6 கிலோமீட்டர். போகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் 2.4 ஹவர், வரதுக்கு எடுத்துக்கிற டைம் 1.5 ஹவர். கரெக்டாக? அப்போ 12 டிவைடட் பை 3.9 வருது. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? இதை வந்து 3 டேபிளில் சால்வ் பண்ணால் 4 டிவைடட் பை 1.3. இது வேணால் நீ 40/13 எழுதலாம். ஸோ இதான் உங்கள் ஆன்சர். புரியுதா? தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.